ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்துட்டு இன்னைக்கு டன்ஸோ தாங்க ஓட்ட போகிறோம். ஓகேவா? டன்ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சேலரி இஷ்யூ போயிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆர்டர் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ முக்கால்வாசி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் ஆர்டர் மட்டும் தான் வருது. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கோவை பழமுதிர் நிலையம்னு இருந்துச்சு, அங்கேருந்து ஸ்டோர் ஆர்டர் தான் வந்துட்டு இருக்கும். டன்ஸோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பர்ச்சேஸ் பண்ணோன்னா டன்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பிக்கப் ட்ராப் எதுவும் மறந்து வச்சுட்டு போயிட்டோன்னா அது பிக்கப் ட்ராப் கொடுத்துக்கலாம். ஃபுட் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆர்டராக இருந்துச்சு. அந்த ஸ்டோர் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு இப்போ வந்து அவங்களே வந்து ஓனாக வந்துட்டு கோவை பழமுதிர் வந்துட்டு ஆப் வச்சு நம்மளை வந்துட்டு டெலிவரி பார்ட்னராக வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பிக்கப் ட்ராப் ஆர்டர் தான் வரும். ஓகேவா? அதனால் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டி டன்ஸோவில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், அப்புறம் வந்து டன்ஸோவில் என்னென்ன இஷ்யூ வருது, நம்ம வந்து டெலிவரி பார்ட்னராக வந்து ஓட்டிட்டு இருக்கோம்னா அதில் என்னென்ன இஷ்யூ வருது, அது எல்லாத்தையும் பற்றி கண்டிப்பாக வீடியோ இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஹாய், குட் மார்னிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டன்ஸோ வந்துட்டு ஆன் பண்ண போகிறோம். பட் ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஆன் ஆகாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம ஆப் வந்து ஆப் இன்ஃபோக்குள்ளே போய்ட்டு போஸ்ட் ஆப் படித்தா தான் வந்து திரும்பியும் வந்து ஆப் வந்து உள்ளே போய்ட்டு லாகின் ஆகும். ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக் இஷ்யூ இருக்குது. இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 90 ரூபா ஓட்டினா 85 ரூபா, 145 ரூபா ஓட்டினா 150 ரூபா, அப்புறம் 240 ரூபா ஓட்டினா 285 ரூபா, 370 ரூபா ஓட்டினா 440, 485 ரூபா ஓட்டினா 585 ரூபா இன்சென்டிவ், 630 ரூபா ஓட்டினா 765, 775 ரூபா ஓட்டினா 925 ரூபா இன்சென்டிவ், அப்புறம் 875 ரூபா ஓட்டினா 1075 ரூபா இன்சென்டிவ். லாஸ்ட் இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 1020 ரூபா ஓட்டினோன்னா 1290 ரூபாங்க. ஓகேவா? இன்றைக்கி ஆர்டர் வந்தோன்னே உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க. ஃபஸ்ட் ஆர்டரே பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? பிக்கப் வந்து திருமங்கலத்துக்கிட்ட, ட்ராப் வந்து பக்கத்துலேயே தாங்க. 20 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. நியூ மட்டன் அண்ட் சிக்கன் ஸ்டாலுங்க. ஃபஸ்ட் ஆர்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிக்கப் ட்ராப் ஆர்டர் வந்துச்சுல்ல, அந்த ஆர்டர் தான் வந்து இப்போ பிக்கப் பண்ணிட்டு போக போகிறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் டெலிவரி. ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டோம். இப்போ கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் தாங்க. சிக்கன் மட்டும் வாங்கிட்டு அந்த சிக்கன் கடையில் வாங்கிட்டு அப்படி இங்கே கொடுக்குறது தான். 20 ருபீஸ் வந்துருக்குங்க. அடுத்த ரெண்டாவது ஆர்டர் வந்துருச்சுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 20 ரூபா போட்டிருக்காங்க. சேம் அதே பிக்கப்புங்க, அதே மட்டன் கடைங்க. டிபார்ட்மெண்ட்டை சேர்த்துக்க ரெக்கமெண்ட் பண்ணுற சொல்லிட்டு திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க. இது ரெண்டாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. ஏன்னா கஸ்டமர் வந்துட்டு சிக்கனும் ஆர்டர் போட்டிருக்காங்க, மட்டனும் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் முடிச்சிட்டோம். செகண்ட் ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தான். அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 28 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க பிக்கப் ட்ராப்பு. ட்ராப் பார்த்தீங்கன்னா முகப்பேர் தெரியுதா உங்களுக்கு? பிக்கப் பார்த்தீங்கன்னா KFCங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்ணாநகர் KFC இருக்கலாங்க, அங்கே தாங்க பிக்கப்பு. அதாவது KFC ஆப்பில் ஆர்டர் போட்டாலும் நம்மளுக்கு தான் பிக்கப் ட்ராப் வருது, அதாவது டன்ஸோவில். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா KFCயில் ஆர்டர் போட்டிருந்தாங்க கஸ்டமரு. அது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராங். ஆமாங்க, இங்கே ஸ்கூல்லேருந்து ஆப்போசிட்டில் இன்னும் கொஞ்சம் தூரம் வரணுமாம்மா. லொக்கேஷன் வந்துட்டோம். ஓகே, வந்தாச்சு. ஸோ ஓடிபி மட்டும் என்னங்க சார்? ஓகே சார். இப்போ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 28 ருபீஸ் கிடச்சிருக்கு.
நான் கேப்ஸில் வந்து லேட் பண்ணிட்டாங்க கொடுக்குறக்கு. அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா போட்டாங்க. பிக்கப் பார்த்தீங்கன்னா 2.7, ட்ராப் வந்துட்டு 1.5ங்க. 20 ருபீஸ் தாங்க. இப்போ கோவைப்பாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டரு பிக்கப் பண்ணிட்டோம். ட்ராப் பார்த்தீங்கன்னா 1.4 கிலோமீட்டருங்க. கோவைப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தனி ஆப் வச்சுருக்கனால இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு பிக்கப் ட்ராப் தான் வந்து சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. இப்போது எத்தனை கிலோ வந்துட்டு லிமிட்டு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக போட்டு வச்சுருக்காங்க. அதனால் எவ்வளோ நாள் வரும் நம்மளுக்கு வெயிட்டு. பாருங்கள் பாவங்க, அந்த பாருங்கள் இன்ஸ்டாமார்ட்டில் ஜீனி வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க போட்டிருக்கு. பாருங்கள் பேக்கில் வைக்கிறக்கே இடம் இல்லை. அவர் பாவம் கொண்டு போயிட்டுருக்காருங்க. இந்த மாதிரி தாங்க பிக்கப் ட்ராப் வந்து ஸ்விக்கிலையும் சரி, அப்புறம் நம்ம டன்ஸோ, போட்டரு, ஊபரு, ராபிடோ எல்லாத்துலேயும் வந்து பிக்கப் ட்ராப் போட்டு வண்டியில் அதாவது 2 வீலரில் வைக்கவே முடியாது. அந்தளவுக்கு வெயிட்டை கொடுத்துட்டு கொண்டு போகணுன்னு சொல்லுவாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஓட்டிகிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம்னு நம்மளுக்கு தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுத்துட்டோம். கோவைப்பாளையத்தில் ஆர்டர் வந்தது 20 ருபீஸ் தாங்க வந்துச்சு. மொத்தமாக நம்ம 88 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். இன்னும் 22 ரூபா ஓட்டினா 85 ரூபா இன்சென்டிவ் கிடைக்கும். இப்போ ஆர்டர் வந்துருக்குங்க 33 ரூபா. உங்களுக்கு தெரியுதா? பிக்கப் பார்த்தீங்கன்னா 1.5, ட்ராப் பார்த்தீங்கன்னா 3.1ங்க. 33 ரூபா தான் காமிக்குது. அதே கோவைப்பாளையம் இல்லைங்க. மீண்டும் மீண்டுமா டிபார்ட்மெண்ட் சத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற சொல்லிட்டு கோவைப்பாளையம் ரெண்டாவது கோவைப்பாளையம் ஆர்டர் எடுத்துட்டோம். பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் தான் பார்த்தீங்கன்னா கம்மியாக சின்ன ஐட்டமாக வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கே பத்தாது, அந்தளவுக்கு பல்காக ஆர்டர் வரும். ஆனால் நம்மளுக்கு வர்றது 30 ரூபாயோ 40 ரூபாயெல்லாம் வராது. வெறும் 30 ரூபா 20 ரூபா ரொம்ப கம்மியாக இருக்கும். அடிமட்ட ரேட்டுக்கு இருக்கும் அமௌண்ட்டு. இப்போ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி வெறும் 33 ரூபாங்க. பார்த்தீங்களா? இப்போ தாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லாட் இன்சென்டிவே முடிச்சிருக்கோம். பார்த்தீங்களா? இன்னும் செகண்ட் ஸ்லாட் இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 24 ரூபா இருக்குது. ஃபஸ்ட்டு முடித்ததுக்கு 206 ரூபா வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா 10:22க்கு. நம்ம 10 மணிக்கு ஆன் பண்ணிட்டோம். ஆர்டர் வந்து 10:22க்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 போகுது. 206 ரூபா தாங்க ஓட்டியிருக்கோம் மொத்தமாகவே. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தப்பாக போட்டாங்க. வெயிட் பண்ணுங்கப்பா வர்றேன் அப்படின்னாங்க. அட்ரஸ் திரும்ப சொன்னாங்க. கரெக்டாக போயிட்டு அங்கே போய் நின்றுட்டேன். நின்னக்கப்புறம் போயிட்டு கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க வந்துட்டு அமௌண்ட் தரக்கும் வந்துட்டு லேட் பண்ணிட்டுருந்தாங்க. சரி கொடுத்தக்கப்புறமா சரி ஓகே நம்ம கிளம்பலாம்னு சொல்லி பார்த்தா போகிறப்போ வந்துட்டு கேட்டை திறந்தா கிடந்துச்சு. கேட்டை பார்த்தீங்கன்னா போகிறதும் போகிற கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போப்பா அப்படின்றாங்க. கேட்டு பார்த்தா அது பூட்டவே முடியல, க்ளோஸ் பண்ணவும் முடியல. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்துட்டு கன்றாவே துரு பிடிச்சி போய் கிடக்குது கேட்டு. இல்லை வேறு கேட்டை க்ளோஸ் பண்ணுங்கன்றாங்க கஸ்டமர் என்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா 27 போட்டிருக்காங்க. பிக்கப் வந்து 1.2, ட்ராப் வந்துட்டு முகப்பேர்கிட்ட உள்ளேங்க. இப்போ இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் எடுத்துட்டோங்க. இப்போ இந்த ஃபுட் ஆர்டரு பிக்கப் ட்ராப் முடிச்சிட்டோம். 27 ருபீஸ் வந்திருக்கு.
இப்போ தாங்க அண்ணா நகருக்கே போட்டிருக்காங்க. பிக்கப் வந்து 1 கிலோமீட்டர், ட்ராப் வந்து அண்ணா நகருக்குள்ளேங்க. 38 ரூபா போட்டிருக்கான். இப்போது ஆர்டர் பார்த்திங்கன்னா பிக்கப் எடுத்தாச்சு. ட்ராப் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா நகருக்குள்ளே தாங்க, இந்த கார்த்தி டிஃபன் சென்டர்கிட்ட. இப்போ இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முகப்பேர்லேருந்து அண்ணா நகர் ஆர்டரு 38 ரூபாங்க. அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் வர ஆர்டர் பிக்கப் ட்ராப்பு 22 ரூபா. இப்போ பார்த்திங்கன்னா வெண்டிங்ஸுங்க வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆர்டர் எடுத்தாச்சு. ட்ராப் வந்து பக்கத்தில் தாங்க, 20 ருபீஸ் தான் போட்டுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டேன். கஸ்டமர் எடுக்கல, அதை சப்போர்ட்டில் போட்டிருக்கேன். हेलो आई एम रीच्ड लोकेशन मैम, बट कस्टमर इज नॉट रेस्पॉन्डिंग माई कॉल मैम. Okay sir, wait a minute sir, I saw your queue. ओके मैम, ओके Please stay on hold sir. ओके ओके. You are currently the only person in this conference. A few moments later. हाँ यस मैम. So wait a minute sir, I am signing the return task for you. हाँ ओके मैम. Anything else to help sir? नो मैम, नो मैम, थैंक यू मैम. दिस इशू ओनली मैम. थैंक यू सो मच. Okay sir, so once the call disconnects, please provide the rating sir. ओके मैम, ओके थैंक यू मैम. Have a nice day sir. ओके I assigned your return task for you. ओके मैम. அதிசயமாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர்லேருந்து சப்போர்ட்டுக்கு டக்குன்னு வந்துட்டாங்க. ரிட்டன் டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. இப்போ நான் அங்கேருந்து வர்றப்போ வந்து 20 ரூபா போட்டிருந்தாங்க. இப்போ பாருங்களேன், அப்படி 8 ரூபா கம்மி பண்ணி ரிட்டன் டாஸ்க் அங்கேயே தான் கொண்டு போய் கொடுக்கணும். ப்ளஸ் 12 ரூபா போட்டு வெறும் 34 ரூபா போடுறாங்க. இப்போ அங்கே போய்ட்டு வெண்டீஸில் போய் கொடுத்தா அவங்க வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ண இடத்துக்கு வந்துவிட்டோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஐடியில் வாங்கிட்டு போனோம்ல ஃபுட்டு, அதை கொண்டு போய்ட்டு இப்போ ரிட்டன் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ ரிட்டன் ஆர்டர் வந்துட்டு நம்ம ரிட்டன் கொடுக்கலன்னா பார்த்திங்கன்னா பெனால்ட்டி வந்துடும். அதனால் வந்துட்டு பிக்கப் லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும், மறக்காமல் ஃபோட்டோ எடுத்துடுங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அது கரெக்டாக அந்த ஐடி அந்த இதெல்லாம் வச்சு கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ரிட்டன் கொடுக்குறப்போ. ஏன்னா வந்து சப்போஸ் வந்துட்டு கொடுக்கல, அப்புறம் வந்து தரல, அந்த மாதிரி எது இஷ்யூ போட்டு விட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் வந்துட்டு பெனால்ட்டி போட்டுருவாங்க. ஃபுட் அமௌண்ட் 300 ரூபானா அது 600 ரூபா டபுளாக போட்டுருவாங்க. ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக வந்துட்டு நம்ம ஐடியை பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால் வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரிட்டன் டாஸ்க்கு போட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து கொண்டு வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன், அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா நம்ம ஏதோ விளையாட்டுக்காங்கன்னு கேன்சல் பண்ணிட்டு அந்த மாதிரி நினச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொடுத்தேன். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அந்த 2 அண்ணங்கிட்டையும் பேசிட்டு தான் வாங்கினாங்க. அங்கே போனேன், லொக்கேஷன் வந்துட்டு ராங்காக இருந்துச்சுங்க. கஸ்டமரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோனும் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப் தான் வந்துச்சு. அதான் கஸ்டமர் கேரில் பேசி தான் நான் வந்துட்டு ரிட்டர்னே போட்டு வந்தேன். ஓகேவா, கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து வந்துட்டேன் கீழே. நான் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து கால் பண்ணாங்க. ஏன் ப்ரோ நீங்கள் ரிட்டர்ன் கொண்டு வந்தீங்க? நேரில் போனப்போ கேட்கல, திரும்ப கீழே வந்ததுக்கப்புறம் கால் பண்ணாங்க. நான் வந்துட்டு கால் பண்ணாங்கன்னா எனக்கு நெட்டு கட் ஆயிரும், அதனால் கட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொன்னேன், நான் இப்படி கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டேன், அவங்களுக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து ரிட்டர்ன் போட்டேன்னு சொல்லிட்டேன். அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கைவாக்கில் இருக்க KFC கிட்ட தாங்க போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஆப்போசிட்டில் தான் ஸ்கைவாக் இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வண்டி நிப்பாட்டிட்டு இப்படி சிக்னல் கிட்ட படப்படன்னு இப்படி டக்குன்னு ஓரத்தில் நிப்பாட்டிட்டு வேகமாக இப்படி கிராஸ் பண்ணி போய்ட்டு வாங்கிக்கலாங்க. ஏன்னா டெலிவரி பார்த்திங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் தாங்க, சென்னை நகருக்குள்ளே தான், அதனால் பிரச்சனை கிடையாது. உள்ளே போயிட்டுருக்கேன், திடீர்னு 2 பேர் லபக்குன்னு கிஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. ஹக் வந்து கிஸ்ல அவங்க பாட்டு கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு போகிறாங்க. நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குதுன்னு எனக்கும் தெரியலைங்க.
கேவ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் ரொமான்சிக் சீன் வேறு பார்த்துருப்போம். சரி ஓகேங்க, இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா அமுஞ்சிக்கிறதாங்க டெலிவரியை. இந்த கேவ்ஸ் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பியும் பாருங்கள், ஆம்பா ஸ்கை வாக்கில் வந்து அரும்பாக்குங்க. அதே கேவ்ஸ் தான் நினைக்கிறேன். கரெக்டுங்க, அதே கேவ்ஸ். மீண்டும் மீண்டுமா? ரெண்டாவது ஆர்டரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேவ்ஸ் தாங்க. டன்ஷோ பிக்கப் கார்த்திக் ஒன்று மட்டும் தானே? ஆமாம், எடுத்து பிக்கப்பு ட்ராப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரும்பாக்கம். பார்த்தீங்கன்னா கேவ்ஸ் ஆர்டர் கொடுக்க வந்துட்டாங்க கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. 42 பை 32. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? double 3-1. 2 Double 3-1. ஓகே சார், தேங்க்யூ. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் வந்துருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்துட்டு 2.8ங்க, ட்ராப் பார்த்தீங்கன்னா 6.6. ஆனால் அதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 66 ரூபா போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டன்ஷோ வந்து பிக்கப் போட்டிருக்காங்க. திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி போட்டிருக்காங்க இந்த ஆர்டரு. இப்போ நம்ம அம்ச்சிக்கரையிலேருந்து, அதாவது சோலைமேட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணா நகர் வெஸ்ட்டில் டெலிவரி பண்ணிட்டோம். 66 ரூபாங்க இந்த ஆர்டருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா ஓட்டணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 650 ரூபா ஓட்டியிருக்கோம். இதாங்க நம்ம ஓட்டுற இப்போது லாஸ்ட் ஆர்டரு பார்த்தீங்கன்னா எங்கே போட்டிருக்காங்கன்னா, இது எம்எம்டிஏ அப்படியே ஆப்போசிட்டுங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 30 ரூபா டிப்ஸ் தந்திருக்காங்க. எல்லாமே இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்துட்டு பர்த்டேவான், அதனால் விஷ் பண்ண சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம விஷ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தாண்டி போயிட்டுருக்கோங்க. இதாங்க நீங்கள் லாஸ்ட் ஆர்டரு. ஆனால் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் வந்துட்டு ஓட்ட முடியாது. சாரி, இதுக்கப்புறம் ஓட்டினோன்னா அவன் நைட் ஆகிடுவாங்க இன்சென்டிவ் எடுக்கிறதுக்கு. அதனால் வந்துட்டு இப்போவே இந்த ஆர்டரோட ஆஃப் பண்ணிட்டு கிளம்ப போகிறேங்க. நான் காலையில் 10 மணிக்கு வந்தேங்க, சாயந்தரம் 6:15 ஆக போகுது. மேம் ஹாப்பி பர்த்டே மேம் சொல்ல சொன்னாங்க. ஓகே மேம். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோம். 54 ரூபா வந்திருக்குங்க. அவ்வளோதான், இந்த ஆர்டர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் போட்டுக்கலாம். டோட்டலாக
பார்த்திங்கன்னா நம்ம 14 ஆர்டர் முடிச்சிருக்கோம். 14 ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா 859 ரூபா. இன்சென்டிவ் வந்து 440. நம்ம ஆர்டர் ஓட்டினது பார்த்திங்கன்னா 419 ரூபா. ஓகேவா? டோட்டலாக பார்த்தோம்னா இன்றைக்கி காலைல எத்தனை மணிக்கு ஆன் பண்ணியிருக்கோன்னா 10:22க்கு 10:22க்கு ஆன் பண்ணி 6:31க்கு முடிச்சிட்டாங்க. 859 ரூபா வந்திருக்கு. காலைல 10 டு ஈவினிங் 6:30க்குள்ளே இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, 859 ரூபா. எனக்கு வந்து பேட்ரி வண்டினால அமௌண்ட் வந்து பெட்ரோலுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் பெட்ரோல் வண்டி வந்து கண்டிப்பாக ஒரு 150 ரூபா இல்லை 200 ரூபா சாலிடாக போயிருங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க.